Hello guys, welcome to our channel. நம்ம Power BI series வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோங்க. ஃபர்ஸ்ட் 2 பார்ட் வந்து அப்லோட் பண்ணிருக்கோம். அதாவது எப்படி இன்ஸ்டால் பண்ணனும், அதுக்கு அப்புறமா எப்படி டேட்டாவை லோட் பண்ணனும். நெக்ஸ்ட் பார்ட்ல பாத்தீங்கன்னா கிளஸ்டர்ட் காலம் சார்ட் அண்ட் பார் சார்ட்னா என்ன அப்படிங்கறத பார்த்திருப்போம். இன்னைக்கு வீடியோல அப்டேட்டட் சார்ட்ஸ் பத்தி பார்க்கலாம். சோ நான் டேட்டாவை லோட் பண்றேன். சோ Power BI ஓபன் பண்ணிட்டு என்னோட டவுன்லோட்ஸ்ல இருக்க P6 சூப்பர் ஸ்டோர் அப்படிங்கிற டேட்டாவை கிளிக் பண்ணிட்டு ஓபன் கொடுத்து டேட்டாவை லோட் பண்றேன். என்னோட டேட்டா எல்லாமே ஆர்டர் ஷீட்ல தான் இருக்கு. ஸோ டிக் பண்ணிட்டு நான் லோட் கொடுத்ததுமே என்னோட ஷீட் வந்து லோட் ஆகும். லோட் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு சக்சஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு அலர்ட் வரும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஓகே, இப்போ இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோ சார்ட்ல லாஸ்ட் கிளாஸ்ல வந்து நம்ம கிளஸ்டர்ட் பார் சார்ட் அண்ட் கிளஸ்டர்ட் காலம் சார்ட் பத்தி பார்த்திருப்போம். இப்ப பார்க்க போறது ஸ்டாக்டு பார் சார்ட் அண்ட் ஸ்டாக்டு காலம் சார்ட். ஓகேங்களா, ஸ்டாக்டுக்கும் கிளஸ்டர்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். இந்த சார்ட்டோட நேம் பாருங்க, இதுக்கு பேர் வந்து ஸ்டாக்டு. ஸோ இதை நான் ஆன் பண்ணிட்டு இதோட சைஸ் நார்மல் சைஸ்ல வச்சுட்டு இப்போ ஆர்டர்ஸ்ல போயிட்டுங்க என்னோட டேட்டால இருந்து ப்ராஃபிட்டையும் ப்ராடக்ட் கண்டெய்னரையும் இதுல லோட் பண்றேன். இதுல ரீஜியனையும் நான் கொடுக்குறேன். இது வந்து என்னோட ஸ்டாக்டு பார் சார்ட். இதுல பாத்தீங்கன்னா நான் டேட்டாஸ் ஆட் பண்ணும்போது எக்ஸ் ஆக்சிஸ்ல கண்டெய்னர் இருக்கு, ஒய் ஆக்சிஸ்ல என்னோட ப்ராஃபிட் இருக்கு, லெஜெண்ட்லயும் ரீஜன் இருக்கு, ஸ்மால் மல்டிப்ளையும் ரீஜன் ஆட் ஆயிடுச்சு. அதனாலதான் எனக்கு டேட்டா லோட் ஆகல. இப்ப அதுல இருந்து நான் ரிமூவ் பண்ணதுமே இப்ப எனக்கு லோட் ஆயிடுச்சு. இப்ப எகெயின் என்னோட காலம் சார்ட் ஒன்று இந்த சைடு போடுறேன். இதுலயும் ப்ராஃபிட்டை கொடுக்குறேங்க, சேம் ப்ராடக்ட் கண்டெய்னரை கொடுக்குறேன், அது கூட வந்து நான் ரீஜியனை கொடுக்குறேன். ஓகே, ஆனா இதுல பாத்தீங்களா அப்படியே உல்டாவா ஆட் ஆன் ஆயிருக்கு. ரீஜன் வந்து எனக்கு இங்க வேணும், ஆனா என்னால அதை கரெக்டா ஆட் பண்ண முடியல. அப்ப நான் இப்படி பண்றதுக்கு பதிலா நான் டிராக் அண்ட் டிராப் பண்ணி ரிலீஸ் பண்ணுவேன். கண்டெய்னரை எக்ஸ் ஆக்சிஸ்ல விடுறேன், ப்ராஃபிட்டை டிராக் பண்ணி ஒய் ஆக்சிஸ்ல ரிலீஸ் பண்றேன், ரீஜனை டிராக் பண்ணி லிஜெண்ட்ல ரிலீஸ் பண்றேன். சோ இந்த சார்ட் பேரு என்னோட ஸ்டாக்டு சார்ட், இந்த சார்ட் பேரு என்னோட கிளஸ்டர்ட் காலம் சார்ட். இப்ப இந்த ரெண்டுக்கும் உங்களுக்கு பார்க்கும்போதே டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்கும். இங்க செப்பரேட்டா என்னோட காலம்ஸ் இருக்கு, இங்க ஒரே காலம் அப்படியே மேல அடுக்கடுக்கா வச்ச மாதிரி இருக்கு. சோ இதுக்கு பேர் தான் ஸ்டாக்டு சார்ட். இந்த ரெண்டு அனலைஸ் பண்றதே வந்து கொஞ்சம் டெப்தா நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கும். ஏன் அப்படின்னா இப்ப நான் ரெண்டுலயுமே சேம் டேட்டாவை தான் கொடுத்துருக்கேன். இப்ப இந்த கிளஸ்டர்ல பாருங்க, ஸ்மால் பாக்ஸ்ல வெஸ்ட் ரீஜியன்ல எவ்வளவு ப்ராஃபிட் அப்படின்னு கேட்டா இதுதான் ஸ்மால் பாக்ஸ். வெஸ்ட் ரீஜியன் வந்து பர்பிள். அப்ப எவ்வளவு ப்ராஃபிட்டுங்கும் போது ஒரு 41K அந்த மாதிரி நான் சொல்லுவேன். ஏன்னா 40K கூட லைன் இங்க இருக்கு. ஆனா இதுவே என்னோட ஸ்டாக்ல நான் போய் கேட்டேன்னா இதுதான் ஸ்மால் பாக்ஸ். என்னோட வெஸ்ட் வந்து பர்பிள், இது வந்து பர்பிள். அப்ப இதோட கவர் எது வரைக்கும் வந்திருக்கு பாருங்களேன், 151K வரைக்கும் இருக்கு. அப்ப இதை வந்து என்னால 151Kன்னு சொல்ல முடியாது. பிகாஸ் என்னோட கலர் வந்து இது ஃபுல்லா ஆகல, கலர் வந்து இங்க ஸ்பிளிட் அப்ஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா, அப்ப எப்பவுமே நீங்க ஸ்டாக்டு சார்ட் போட்டீங்கன்னா இன்டர்வல் வைஸ் தான் நீங்க அனலைஸ் பண்ணணும். நான் இதோட கிரிட் லைன்ஸோட வித்தை மட்டும் இன்க்ரீஸ் பண்றேன். அதெல்லாம் நீங்க எப்படி பண்ணணும்னு நான் போக போக உங்களுக்கு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். வித்தை இன்க்ரீஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஷேட் நல்லாவே தெரியும். இப்ப இதுல கலர் கூட நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்ப நான் பிளாக்ல கொடுத்துக்கிறேன். சோ அப்போ உங்களுக்கு டிஃபரன்ஸ் நல்லாவே தெரியும். இப்ப இந்த சார்ட்டை நம்ம எப்படி அனலைஸ் பண்ணுவோம்னா இதுல இன்டர்வல் பாருங்களேன் 50Kல இருக்கு. அதாவது இங்கேயும் 50 to 100 இதுக்குள்ளயும் 50K தான் இருக்கு, 100 to 150 இதுக்குள்ளயும் 50K தான் இருக்கு. அப்போ ஒவ்வொரு லைனுக்கு மிட்லயும் எனக்கு இருக்கிற வேல்யூ வந்து 50K. ஓகேங்களா, அதாவது 50,000. அப்ப அந்த 50,000 இன்டர்வலை பேஸ் பண்ணி தான் நான் ஸ்டாக்டு சார்ட்டை அனலைஸ் பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு இப்ப இந்த பர்பிளே எடுத்துக்கோங்க. கரெக்டா இது பாத்தீங்கன்னா இது ஃபுல்லா 50Kங்களா, இதுல எவ்வளவு கவர் ஆயிருக்கு, ஆஃப்க்கு மேல வந்திருக்கு. அப்ப இது வந்து ஒரு 25க்கு மேல அப்படின்னு சொல்லலாம். அப்ப 25க்கும் மேல அப்படிங்கும் போது நியர் கொஞ்சம் தான் கேப் இருக்கீங்க. அப்ப இது வந்து ஒரு 10K தான். அப்ப நான் அப்ராக்சிமேட்டா இதோட வேல்யூ வேணும்னு சொல்லுவேன்னா ஒரு 40 to 45 இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். இப்ப கர்சர் வச்சு செக் பண்ணி பாருங்க, 40,500 இருக்கு. சோ இந்த மாதிரி இன்டர்வல் வைஸ் தான் நம்ம வந்து இதை அனலைஸ் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த ப்ளூ கலரை செக் பண்ணுங்களேன், ஃபுல்லா 50K கிராஸ் ஆயிருக்கு. அதாவது ஒரு லைனை ஃபுல்லா கிராஸ் ஆயிருக்கு, அதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கு. அப்ப 50K இதை வந்து ஒரு 15 எடுத்துக்கோங்க, 15. அப்ப இது வந்து 65 வந்துடும். இங்க கொஞ்சம் இருக்குங்களா, இது ஒரு 5 எடுத்துக்கலாம். அப்போ ஒரு 70K வந்து இது இருக்கலாம் அப்ராக்சிமேட்டா. கர்சர் வச்சு பாருங்க, அப்ராக்சிமேட்டா 66K இருக்கு. சோ இந்த மாதிரி இன்டர்வல் வைஸ் அனலைஸ் பண்றதுக்கு தான் நம்மளோட ஸ்டாக்டு சார்ட்டை யூஸ் பண்ணுவோம். ஆனா காலம் சார்ட்ல பாத்தீங்கன்னா நமக்கு அது வந்து நீடே கிடையாது.
செப்பரேட் காலம்ஸ் வந்துடும். ஸோ ஈஸியா நம்மளால அனலைஸ் வந்து பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ ஸ்டாக்டு சார்ட் நீங்க போடும்போது உங்களோட விஷுவலைசேஷன்ல என்னென்ன காமிக்கும்னு பாருங்க. உங்களோட எக்ஸ் ஆக்சிஸ்ல இன்டீஜர் கொடுக்கணும். இது வந்து என்னோட ஸ்டாக்டு காலம் சார்ட். ஓகேங்களா? தென் ஒய் ஆக்சிஸ்ல எக்ஸ் ஆக்சிஸ்ல உங்களோட ஸ்ட்ரிங் கொடுக்கணும். ஒய் ஆக்சிஸ்ல இன்டீஜர் கொடுக்கணும். தென் லிஜெண்ட்ல வந்து செப்பரேட் கலர்ஸ் வந்துடும். ஸ்மால் மல்டிப்ளைஸ்னா சார்ட்டை ஸ்பிளிட் அப் பண்ணி காமிக்கும். டூல் டிப்னா அடிஷனல் டீடைல் வேணும் அப்படிங்கும் போது நீங்க டூல் டிப்பை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு கிளஸ்டர் சார்ட்ல என்னெல்லாம் வந்ததோ அதுவே தான் உங்களுக்கு இந்த ஸ்டாக்டு காலம் சார்ட்லயுமே வரும். ரெண்டுக்குமே டிஃபரன்ஸ் வந்து ஒன்னே ஒண்ணுதான். இதுல காலம் செப்பரேட்டா வந்துரும், இதுல ஸ்டாக்கடா வந்திருக்கும். ஓகேங்களா? இதே சார்ட்டை இப்ப இந்த சார்ட்டை வந்து நான் உங்களுக்கு ஸ்டாக்டு பார் சார்ட்டா மாத்துறேன். அவ்வளவுதான். ஓகேங்களா? இதுவே எக்ஸ் ஆக்சிஸ பொறுத்து இருந்ததுன்னா அது ஸ்டாக்டு காலம் சார்ட், ஒய் ஆக்சிஸ பொறுத்து இருந்ததுன்னா அது ஸ்டாக்டு பார் சார்ட். ஸோ இதுலயும் அதே டீடைல்ஸ் தான் எனக்கு இருக்கும். பட் எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் வந்து எனக்கு ஸ்விட்ச் ஆயிருக்கும். இப்ப இதுல பாத்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸ்ல ஸ்ட்ரிங் இருக்கு, எக்ஸ் ஆக்சிஸ்ல இன்டீஜர் இருக்கு. ஓகே, சோ நம்ம கிளஸ்டர் சார்ட்டா இருந்தாலும் சரி, காலம் சார்ட்டா இருந்தாலும் சரி, ஒரு இன்டீஜர் 2 ஸ்ட்ரிங் இருக்கும் போதுதான் அதை நம்ம யூஸ் பண்ணணும். தென் ஸ்மால் மல்டிப்ளைஸ் டூல் டிப்லாம் நம்ம அடிஷனல் நம்ம வேணுங்கும் போது அதை வந்து ஆட் ஆன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் வீடியோல பெர்சன்டேஜ் ஸ்டாக்டு சார்ட் அப்படின்னா என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ பவர் பிஐ சீரீஸ் நம்ம கூடவே கண்டினியூ பண்றதுக்கு மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பவர் பிஐ இன்ட்ரெஸ்டடா லேர்ன் பண்ணணும்னு சொல்லிட்டு சர்ச் பண்றதுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.